ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி தொக்கு பண்ண போகிறோம். இப்போ இஞ்சி தொக்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 200 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 6 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு புளி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இஞ்சி நான் தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாவும் ரெடியாக இருக்குது, புளியும் ரெடியாக இருக்குது. இப்போ கட் பண்ண இஞ்சியை நான் தேங்காய் எண்ணெயில் போட்டு வதக்க போகிறேன். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் இஞ்சியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிஷ் நம்ம நல்லெண்ணெயில் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் நான் இப்போ தேங்காய் எண்ணெயில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். பாருங்கள், இஞ்சி நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், இஞ்சியும் காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் புளியை ஆட் பண்ணிக்கிறேன். புளியை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், புளி, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் ஷிஃப்ட் பண்ணி அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இஞ்சி, காஞ்ச மிளகா, புளி இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் அதை அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் கடுகும் உடைச்ச உளுந்தும் எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி வதக்கி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் கடுகு உடைச்ச உளுந்தை ஆட் பண்ணிக்கிறேன். கடுகும் உடைச்ச உளுந்தும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச தொகையில் இதில் போடலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச தொகையில் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ லைட்டாக எண்ணெய் தெரிகிற வரைக்கும், கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்குவோம். இப்போ நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லத்தையோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இஞ்சி தொகையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இஞ்சி தொகையல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.